ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 80 அதிகரித்த நிலையில் மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆயிருக்குங்க. தற்பொழுது மீண்டும் காலையில் ஒரு ரூ. 80, இப்போ ஒரு ரூ. 80 சொல்லிட்டு மொத்தமாக இன்று ஒரே நாளில் கிராமிற்கு ரூ. 160 அதிகரிச்சிருக்கு. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 12,760 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் 13,920 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,11,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை கிராமிற்கு காலையில் ரூபாய் அதிகரித்த நிலையில் இப்போ மாலை மீண்டும் ஒரு ரூபாய் அதிகரித்து இன்று ஒரே நாளில் ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க. தற்பொழுது ஒரு கிராம் வெள்ளி 266 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நம்ம மதியம் 2 மணி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இன்று மாலை இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை மற்றும் வெள்ளியோட விலை சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொன்னோம், கிராமிற்கு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு ரூபாய் அதிகரிச்சிருக்கு. தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க. ஸோ காலையில் ஒரு ரூபாய், இப்போ ஒரு ரூபாய், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரூபாய் கிராமிற்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 12,760 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ தங்கத்தோட விலை வெள்ளியோட விலை மீண்டும் இரண்டாவது முறையாக அதிகரிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இன்று இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அப்போதைய நிலவரத்தை பார்த்துட்டு 9 மணி வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆவரேஜ் மதிப்பு பார்க்குறப்போ உங்களுக்கு சராசரி மதிப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரேட் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கிங்க. நாளைக்கு எப்படி விலை நிர்ணயம் இருக்கலாம் அப்படிங்கிறத இரவு 9 மணி வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.